அந்த புதிய வெளிப்பாடு உங்களுக்கு கொடுப்பார். ஒரு கைட்னஸ் இருக்கும் உங்களுக்கு, ஒரு வழி நடத்துதல். ஹல்லேலூயா. ஒரு புதிய வெளிப்பாடு, ஒரு புதிய வழி நடத்திப்பு உங்கள் வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் அவசியமாக இருக்கிறது. அப்ப அந்த புதிய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு, அந்த புதிய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு, அந்த புதிய ஒரு வழி நடத்துதலை பெற்றுக்கொண்டு உங்கள் குடும்பத்தை நீங்க நடத்த ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப புதிய வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு தரார். இந்த வெளிப்பாடை குறித்ததான ஒரு வசனத்தை பார்க்கலாமா? நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அப்படியே தம்முடைய சீஷர்களோட இயேசு என்ன பண்றாரு, ஒவ்வொரு கிராமமா அப்படியே ஊழியம் செய்து கொண்டே வருகிறார். அப்படியே பிலிப்பி செசரியா திசைகளில் வந்த போது தம்முடைய சீஷரை பார்த்து 11ஆம் வசனத்தில் கேட்கிறாரு, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? அதற்கு சீஷர்கள் என்ன சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று உம்மை குறித்து சொல்றாங்க ஆண்டவரே. ஒரு சிலர் யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க, ஒரு சிலர் எரேமியா என்று சொல்றாங்க, ஒரு சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் ஆண்டவரே ஜனங்கள் உம்மை பத்தி சொல்றாங்க, பப்ளிக்கா இதான் போய் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க சீஷர்கள். சொல்லிட்டு பிற்பாடு அவங்கள பார்த்து இயேசு கேட்கிறாரு, அப்பொழுது அவர் நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. 12 பேரை இவர் கேள்வி கேட்டாரு. ஜனங்கள்லாம் யாருன்னு சொல்லும் போது யோவான் ஸ்நானகன், எலியா, எரேமியா, தீர்க்கதரிசி ஒருவன் சொல்லிட்டாங்க. இப்ப கர்த்தர் இயேசு என்ன கேக்குறார், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீங்கன்னா 12 பேர்ல ஒருத்த மட்டும் தான் வெளிப்பாடு இருக்கு. சீமோன் பேதுரு மட்டும் தான் சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்றாரு. சொன்ன உடனே இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பரலோக வெளிப்பாடை பெற்றவன் சீமோன் பேதுரு. சாதாரண கிடையாது. 12 பேருக்கு இல்லாத ஒரே பெரிய கிருபை சீமோன் பேதுருக்கு மட்டும்தாங்க இருந்தது. அவன் மட்டும்தான் அந்த வெளிப்பாடு உள்ளவனா இருந்தான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து என்று இயேசுவை பார்த்து சொன்னான். அவர் கேள்வி கேட்ட பொழுது இயேசுவை குறித்ததான வெளிப்பாடு பேதுருவுக்கு இருந்தது. நமக்கு கூட நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதான தேவனை குறித்து, இயேசுவை குறித்து, ஆவியானவரை குறித்து ஒரு வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு நமக்கே தெரியலன்னா மற்றவங்களை எப்படி போய் சொல்ல முடியும்? அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இருக்குமையானால் உங்களை குறித்த காரியத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சில பேருடைய குடும்பத்தை பாருங்களேன், சில பேருடைய வாழ்க்கையை பாருங்களேன். யார் ரட்சிக்கப்பட்டோம், எதுக்கு சர்ச்சைக்கு வரும், எதுக்கு வாழ்ந்து நிற்கிறோம், ஒண்ணுமே புரியாம வாழ்ந்து நிற்பாங்க. அவங்களை குறித்ததான தெளிவே இருக்காது. ஏதோ பிறந்த சாப்பிட்ட போன வேலைக்கு போனோம் வந்தோமா முடிஞ்சுதா கதை. அதுல பூமியில பிறக்காம இருந்திருக்கலாம்ல, அதுல ரட்சிக்கப்படாம இருந்திருக்கலாம்ல. அப்போ கர்த்தர் நம்மை சந்தித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுல்ல. அந்த நோக்கத்தை நாம் எப்போது தெரிந்து கொள்ளவும் தெரியுமா? அவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் யாருன்னு அவர் எனக்கு சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. இயேசுவை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்குமையானால் உங்களை குறித்த வெளிப்பாடு இயேசு கூறுவார். இங்கதான் தான் நடந்தது. இயேசுவை குறித்ததான வெளிப்பாடு சீமோன் பேதுருக்கு இருந்தது. சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சம் ரத்தம் இதுக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை வெளிப்படுத்தல சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவா இருக்கிறாய்.
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லு என்று சொல்லும் போது பேதுரு கல்லு இல்ல, இயேசுதான் மூலக்கல்லு. இந்த மூலக்கல்லின் மேல இயேசு தமது கல்லின் மேல தம் மேல ஒரு சபையை கட்டுவாரு. அதை யாரை வச்சு கட்டுவார்னா சீமோனை வச்சுதான் கட்டுவார். அல்லேலூயா. அந்த வெளிப்பாடை சீமோனுக்கு அவர் கொடுத்தார். ஆமென். ஒரு ஆழமான சத்தியத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பொதுவாகவே முதலாவது சபையினுடைய முதல் பிரசிடென்ட் யாருன்னா பீட்டர் தான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிஷப் அவன் தான். அல்லேலூயா. அவனை வச்சுதான் சபை ஆண்டவர் கட்டினார், சபையை நான் ஸ்தாபித்தார். இந்த வெளிப்பாடை இயேசு அவனுக்கு காண்பித்து கொடுத்தார். அப்போ இயேசுவை குறித்த வெளிப்பாடு அவனுக்கு இருந்ததுனால அவனை குறித்த ஒரு வெளிப்பாடு இயேசுவிடத்தில் அவன் பெற்றுக்கொண்டான். அதே போல நாமும் கூட அவரை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கும் போது உங்களை குறித்த வெளிப்பாடு அவருக்கு நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரு புதிய வெளிப்பாடை உங்கள் குடும்பங்களில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்த வேண்டும். ஒரு புதிய வழி நடத்துதலை, ஒரு புதிய ஆலோசனைகளை தேவனிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். புதிய